ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸோட கண்டினியூவேஷன் தான். சாப்டர் 1ல் லாஸ்ட் வீடியோவில் காஸ் லா இன்ட்ரடக்ஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் லைட்டாக பேசியிருந்தோம். ஸோ யூசேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டிபிள் சார்ஜஸ், நிறைய சார்ஜஸ் இருக்கும்போது அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறது காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் காஸ் லா யூஸ் ஆகும், கரெக்டாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ்டு ஒயர். ஸோ ஒரு இன்ஃபைனட்லி லாங் ஒயர். ஸோ ஒரு ஒயர் அப்படிங்கும்போது அது என்ன டைமென்ஷன் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? 3 டைப் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், லாம்டா, சிக்மா அண்ட் ரோ. லாம்டா அப்படிங்கிறது சிங்கிள் ஒன் டைமென்ஷனல் சார்ஜ் டென்சிட்டி. சிக்மா அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் அப்படிங்கும்போது 2 டைமென்ஷனல். ரோ அப்படிங்கிறது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி விச் இஸ் 3 டைமென்ஷனல். ஸோ இந்த மூணையும் தான் நம்ம பார்த்தோம். கிளியரா? ஸோ ஒரு 1 டைமென்ஷனல் சார்ஜ் ஒயரை நம்ம வந்து இன்ஃபைனட்லி லாங் சார்ஜ் ஒயரை 1 டைமென்ஷனலா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதோட மொத்த 2 டைமென்ஷன் வந்து ரொம்பவே கம்மி லெங்க். இன்ஃபைனட்லி லாங் ஒயர்னு எடுத்துக்கோம். ரொம்ப இன்ஃபைனைட்டா இருக்கு அப்படிங்கும்போது அதை கன்சிடர் பண்ணிக்க. அகெயின் நம்ம லாஸ்ட் இதுல பேசிட்டோம், இட் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் அ 1 டைமென்ஷனல் எலிமெண்ட். அது 1 டைமென்ஷனல் எலிமெண்ட் கிடையாது. கரெக்டா? எல்லா எலிமெண்ட்டுமே 3 டைமென்ஷன் தான். நமக்கு ஒரு 1 டைமென்ஷனல் எலிமெண்டா அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். விச்சுவலா நமக்கு புரியறதுக்காக, ரைட், உள்ள சார்ஜ் இருக்குங்கிறத காட்டுறதுக்காக இப்படி ஒரு 2D மாதிரி. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஏரியாவை இது கவர் பண்ணிடுச்சு. கரெக்டா? இது ஒரு ஏரியா. பட் நமக்கு புரியறதுக்காக அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இது பண்ணி 1 டைமென்ஷன் 2 டைமென்ஷன் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் 1 டைமென்ஷன். அகைன் சின்ஸ் இட் இஸ் இன்ஃபைனைட்லி லாங், இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். 2D அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டு 1 டைமென்ஷனல் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இன்ஃபைனைட்லி லாங் ஒயர்ல எனக்கு நிறைய சார்ஜஸ் இருக்கு, ரைட்? யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனோட வேல்யூ வந்து லாம்டா. சர்ஃபேஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி படித்தோம், கரெக்டா? ஸோ லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா. ஸோ எனக்கு இந்த லாம்டாவை யூஸ் பண்ணி எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. ஸோ அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க நினைக்கிற இடம் வந்து சென்டர் ஆஃப் த ஒயர், அதாவது இந்த இடத்துல சென்டர், இப்படி இதுல சென்டர். சென்டர் ஆஃப் த ஒயர்ல இருந்து பி அப்படிங்கிற பாயிண்ட், ஆர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல, ஸோ ஆருங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிங்கிற பாயிண்ட் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இந்த பி பாயிண்ட்ல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும். அப்போ இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்ல அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒரு சார்ஜ் இருக்கும். இது நம்ம வந்து டைபோல் அலாங் தி ஈக்குவேட்டர்ல போட்ட கான்செப்டா எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சார்ஜ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல இங்க இன்னொரு சார்ஜ் இருக்கும். கிளியரா? அப்போ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஆக்சியல்ல சென்டருக்கு 2 சைட்லயும் எனக்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல ஒரு சார்ஜ் இருக்குதான் செய்யும். அப்ப இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ்னால இட் இஸ் ரேடியலி அவுட்வர்ட், கரெக்டா? ஸோ இந்த சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இதை நான் இ, இது ஆங்கிள் தீட்டா அப்படின்னா ஆப்வியஸா இதுவும் தீட்டா தான். கிளியரா? ஸோ அப்ப இது இ, இதுவும் ஒரு அவுட்வர்ட். இது தீட்டா அப்படிங்கும் போது இது தீட்டா வந்துடும். இது தீட்டா அப்படிங்கும் போது இதுவும் தீட்டா வந்துடும். கிளியரா? ஸோ சாரி, இது தீட்டானா இது தீட்டா, இந்த தீட்டா தான் இங்க கொண்டு வரணும். ஏன்னா அதான எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த 2 ஆங்கிளும் இந்த 2 ஆங்கிளையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இது 2ஆ ரிசால்வ் ஆகும். ஆல்ரெடி ரிசால்விங்கை பத்தியும் டீட்டெயில்டா பேசியிருக்கோம் அப்படிங்கிறனால நான் ரொம்ப டைம் இங்க ரிசால்விங் எடுக்கல. ஸோ இது ரிசால்வ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இது இ காஸ் தீட்டா, இதோட காம்பனன்ட் இங்க வரும்போதும் இ காஸ் தீட்டா. இப்போ இதை ரிசால்வ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது இது இ சைன் தீட்டா. இந்த மாதிரி இது ரிசால்வ் ஆகி இங்க வரும்போது இங்கேயும் இ சைன் தீட்டா. நான் அரை மார்க் லெங்த் மெஷர் பண்ணி ப்ராப்பரா போடல, பட் எல்லா அரை மார்க்கும் சேம் லெங்த்ல தான் இருக்கும். அகைன் இந்த டிஸ்டன்ஸும் சேம். இது டயமெட்ரிக்கலி இந்த ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம். கிளியரா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் யாரெல்லாம் சார்ந்து இருக்குன்னா பைத்தகோரஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா இந்த ஆர், ரைட், இதுதான் ரெண்டுக்கும் வந்து இது வரும், ஒரு சைடு காமன் சைடு வந்துடும். இந்த ரெண்டும்
அப்ப இந்த ரெண்டும் x ஈக்குவலா இருக்கும்போது R1 R2 அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்ப R1 R2 ஈக்குவல் ரைட் அப்படிங்கும் போது எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேம். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? E ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught, which is k, correct? So E equal to kq by r square. So kq by r square. So அப்ப kங்கிறது கான்ஸ்டன்ட், அது ரெண்டு பேருக்கு மாறல. qங்கிறது ஒரே குவாண்டிட்டி ஆஃப் சார்ஜ் தான். அங்க நம்ம என்ன let us assume நம்ம ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அங்க இருக்கு, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். r சேம் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம். இப்போ இந்த வெர்டிக்கல் லைனை பார்த்தீங்கன்னா they are equal in magnitude, opposite in direction. அப்போ என்ன ஆகும்? ரெண்டு ஃபோர்ஸ், ரைட், 11th படிச்சது, 9th படிச்சிட்டீங்க சொல்ல போனா. ரெண்டு ஃபோர்ஸ், ரைட், ஈக்குவல் இன் ரெண்டு வெக்டார், நம்ம ஃபோர்ஸா எடுத்துக்க வேண்டாம், ரெண்டு வெக்டார் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன் ஆனா அந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ தே கேன்சல் ஈச் அதர். இது ஆல்ரெடி நம்ம டைபோலோட டெரிவேஷன்லயுமே யூஸ் பண்ண கான்செப்ட் தான். ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு வெர்டிக்கல் காம்பனன்ட் கேன்சல் ஆயிடுச்சு, ஹரிசாண்டல் காம்பனன்ட் ஆட் அப் ஆகும். சரியா? இங்க வரும்போது ரெண்டு E cos θவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ தே ஆட் அப். இப்போ நம்ம ஆட் பண்ணி வேல்யூவை கண்டுபிடிக்க போறது இல்லை, வெர்டிக்கலா எலிமெண்ட் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு வெர்டிக்கல் எலிமெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, எப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல, சென்டர்ல இருந்து ஆப்போசிட்ல அதே டிஸ்டன்ஸ்ல இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இப்ப இதே கான்செப்ட் படி எல்லா வெர்டிகல் இதனால எடுத்தோம் அப்படின்னா எல்லா வெர்டிகலுமே கேன்சல் ஆகிக்கிட்டே தான் வரும். இப்போ எனக்கு இருக்க போற ஒரே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அலாங் தி ஹரிசாண்டல். அப்போ எனக்கு ஒரு வயர் இருக்கு அப்படின்னா இந்த வயர்ல இருந்து பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்க இருக்கும். ஸோ இதுல இருந்து பெர்பெண்டிகுலரா வெளியே வர்றதுல இருக்கும், அவுட் ஆஃப் த பேப்பர், இதுல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ சுத்தி பெர்பெண்டிகுலரா மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதாவது கிராஸ் செக்ஷனல் பிளேன், அதனால இதை காமிச்சிருக்காங்க இந்த பிளேனை. ஸோ இந்த பிளேன் வந்து கிராஸ் செக்ஷனல் பிளேன். ஸோ அப்போ இந்த பிளேன்ல வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. சரியா? இந்த கான்செப்டுக்காக தான் இந்த டயக்ராம். ஸோ அப்போ சிம்பிளா இந்த டயக்ராம் போட்டு நீங்க அந்த ஏரியா அந்த சர்க்கிள் டிரா பண்ணி காட்டலைனாலும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெர்டிகலா இருக்கிறது கேன்சல் அவுட் ஆயிரும், ஹரிசாண்டல் ஆட் அப் ஆகும் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? ஏன்னா சார்ஜ் நிறைய இருக்கு. இப்போ இதுவே நான் வெறும் E cos θன்னு எழுதிட்டேன், அந்த ஈயோட வேல்யூ நான் எழுதலையே. அப்ப இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் ஒயர் டிரா பண்ணிட்டு we are taking a cylindrical Gaussian surface. சரியா? நம்ம லாஸ்ட் வீடியோல பேசினதுதான், ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் வேணும். ஸோ we have a Gaussian surface which is cylindrical in nature. ஸோ ஒரு க்ளோஸ்ட் 3D ஷேப் வரணுங்கிறது இங்க சிலிண்ட்ரிக்கலா எடுத்திருக்கோம். கிளியரா? நீங்க இங்க வந்து சிலிண்ட்ரிக்கலுக்கு பதிலா கோனிக்கல் எடுத்தா கூட கான்செப்ட்ல போக முடியும். ஆனா அகைன் ஃபைண்டிங் இட் தி ஏரியா வில் பி பிட் மோர் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பா இருக்கு. கிளியர்? ஸோ ஒரு ப்ராப்பர் கியூபாய்டு அண்ட் சிலிண்டர், இந்த மூணுக்குள்ள ஸ்பியர், இந்த நாலுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிங்க. நான் L வந்து என்னோட லென்த் ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ். இந்த காசியன் சர்ஃபேஸ் நான் சூஸ் பண்றது தான், அது வந்து ஃபுல்லாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எவ்வளவு லென்த்துக்குனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் L be the length of the Gaussian surface, R is the radius of the cylinder. சரியா? ஸோ சிலிண்டரோட லென்த் L, ரேடியஸ் R. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஹரிசாண்டலா மட்டும்தான் இருக்கும். அப்போ இங்க எனக்கு ஒரு சிலிண்டர்னா 3 சர்ஃபேஸ் இருக்கும், ஆல்ரெடி பேசிட்டோம். கரெக்டா? போன வீடியோல யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் நேம் பண்றேன், இது n cap of 1. சரியா? ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸோட n cap. இந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ்ல இருந்து வர்றது n2 cap. சரியா? n1 cap. n1னா கேப்னா வந்து யூனிட் வெக்டார், ரைட்? மேக்ஸ்ல டீடைல்டா 12th தான் படிப்பீங்க. பட் ஆல்ரெடி இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்திருக்கணும். 11thலயே வந்து யூனிட் வெக்டார் கான்செப்ட் இருக்கு இன் பிசிக்ஸ் ஆக்சுவலா. இது n3 cap. கிளியரா? ஸோ எனக்கு இப்போ இந்த n1 n3 எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ஏரியா வெக்டார் பெர்பெண்டிகுலர் அலாங் தி y ஆக்சிஸ்ல இருக்கு. பட் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஒன்லி அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். கிளியரா? என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெறும் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம்.
அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, ஏரியா வெக்டார் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியா வெக்டார் இப்படி இருக்கும், இந்த சைடு வந்து அப்படி இருக்கும், இங்கேயுமே இப்படிதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அப்போ டீட்டா என்ன? ஏன்னா டீட்டாங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் இடையில இருக்க ஆங்கிள், கரெக்டா? அப்போ theta 1 equal to theta 3 equal to 90 degree. So theta 1 theta 3 90 degree அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருச்சு. theta 2 பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டும் இப்படிதான் இருக்கு, ஏரியா வெக்டாரும் அப்படிதான் இருக்கு. அப்போ they are parallel, anti parallel இல்ல parallel வருது. அப்போ theta 2 வந்து 0 degree. கிளியரா? theta 2 0 degree. அப்போ எனக்கு 3 ஆங்கிளும் கிடைச்சாச்சு. இப்போ நார்மலா ஒரு ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ரைட், நான் காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணல, நார்மலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா என்ன? EA cos theta. Here flux is equal to EA cos theta. So E into A வந்து எனக்கு curved surface area. நம்ம வேணா இப்படி எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் EY phi is equal to phi 1 plus phi 2. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஏரியாலாம் எழுதி 0ன்னு போடுறதுக்கு பதிலா phi 1 plus phi 2 plus phi 3. ஸோ இப்படி இந்த 3 ஃப்ளக்ஸையும் நான் எழுதிக்கிறேன். phi 1 plus phi 2 plus phi 3. இப்போ phi 1 phi 3 என்ன? phi 1 equal to phi 3 is equal to 0. ரீசன் எழுதிப்போம், theta equal to 90 degree. ஸோ theta 90 degree அப்படிங்கிறனால இந்த ரெண்டு ஃப்ளக்ஸும் 0. அப்போ என்னோட டோட்டல் ஃப்ளக்ஸ் வந்து ஃப்ளக்ஸ் is equal to just phi 2 மட்டுமா? phi 2 மட்டும்தான் வரும், which is equal to phi 2 க்கு ஃபார்முலா என்ன? EA cos theta, கரெக்டா? E into area of a curved surface area of a cylinder. நீங்க இங்கேயும் சரி, அகைன் மேக்ஸ்ல 6th lesson application of differentiationல கட்டாயம் surface areas and volume of many of the known figures, நீங்க 10th படிச்ச அத்தனை ஃபிகருக்குமே கட்டாயம் தெரியும். ஸ்கொயர், கியூப், கியூபாய்டு, ரெக்டாங்கிள் வருது, கியூப், கியூபாய்டு, கோனு, சிலிண்டர், ஸ்பியர், இதுக்கு கட்டாயம் தெரியும் ஹெமிஸ்பியர். ஸோ இது ரிலேட்டடா ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ அந்த ஏரியா, வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் ஆஃப் ஆல் த நோன் ஷேப்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஸோ E into 2 pi RH ஃபார்முலா ஃபார் சிலிண்டரோட curved surface ஏரியாக்கான ஃபார்முலா 2 pi RH. 2 pi R ரேடியஸ் வந்து R, H வந்து இங்க L ன்னு எடுத்திருக்கோம், சரியா? லென்த் ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். ஸோ 2 pi R L. இது எனக்கு வந்து ஃபார்முலா ஃபார் ஃப்ளக்ஸ். நார்மலா நான் EA cos theta, cos theta 1, cos 0 தானே இருக்கு. ஸோ cos theta 1, theta 2 0ங்கிறனால cos theta 1. ஸோ தட் இஸ் டன். இப்போ அடுத்ததான் நான் அக்கார்டிங் டு காஸ் லா, ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா, ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. கரெக்டா? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. இதுல இந்த Q அப்படிங்கிறது என்ன? டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி சர்ஃபேஸ். இப்போ எனக்கு லாம்டா அப்படிங்கிறது என்ன? லாம்டாங்கிறது சார்ஜ் பெர் யூனிட் லென்த், சரியா? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, சரியா? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தான் என்னோட லாம்டா. அப்ப எனக்கு லாம்டா வச்சு எப்படி சார்ஜ் கண்டுபிடிக்கிறது? இப்போ லாம்டா அப்படிங்கறதோட ஃபார்முலாவுமே லாஸ்ட் கிளாஸ்ல எழுதியிருந்தோம். லாம்டா ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் லென்த். இப்போ லாம்டா ஈக்குவல் டு சார்ஜ் பெர் யூனிட் லென்த். சார்ஜ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு எல். இதை என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்னோட ஃப்ளக்ஸ் அக்கார்டிங் டு காஸ் லா, கியூக்கு பதிலாக நான் லாம்டா எல் போட்டுடலாம். ஸோ லாம்டா எல் பை எப்சிலான் நாட். இதுதான் வந்து எனக்கு ஃபார்முலா அக்கார்டிங் டு காஸ் லா. அக்கார்டிங் டு காஸ் லாக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதியாச்சு. இப்போ ரெண்டுலயுமே நம்ம யாரை தான் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃப்ளக்ஸை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ E இன்டு இந்த ரெண்டை ஈக்குவேட் பண்ணா E into 2 pi RL is equal to lambda L by epsilon naught. So எனக்கு யாரை கண்டுபிடிக்கணும்? E தான் கண்டுபிடிக்கணும். So E equal to lambda L by 2 pi epsilon naught RL. சரியா? lambda L by 2 pi epsilon naught RL. அதை இங்க கொண்டு வந்திருக்கேன். So LL கட் ஆயிரும். lambda by 2 pi epsilon naught R. So இப்ப நல்லா பாத்தீங்க அப்படின்னா இது 2 pi.
ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே லெங்த் ஆஃப் த எலிமெண்ட்டே இல்லை ஃபார்முலாவில் இருக்கிறது மொத்தம் 1 2 3 4 5 பேர். அதில் 2 pi epsilon naught is a constant. Lambda is a constant for again for the given material. ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு மீட்டருக்கு இவ்வளவு அவ்வளவுதான் சார்ஜ் இருக்குன்னா அதே தான் இருக்கும், ரைட்டா? ஒவ்வொரு மீட்டருக்கும் லாம்டா மாறிச்சுன்னா அப்புறம் அதுக்கு பிரயோஜனமே இல்லையே. இப்போ லாம்டா கான்ஸ்டன்ட், 2 pi epsilon naught கான்ஸ்டன்ட். ஒரே ஒருத்தர் தான் சார்ந்து இருக்கு. அது யாரு அப்படின்னா அந்த ஒயர்ல இருந்து எவ்வளவு தூரத்தை நீங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்றீங்கிற அந்த ஆர் தான். இப்போ எனக்கு இனி எவ்வளவு, இந்த பையா படத்துல கார்த்திக் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீ யாரா எரி எவனா வேணாலும் எரி, ஆள் முதல் என்ன தொட்டா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி, நீ யாரா வேணாலும் எரி, எவ்வளோ லெங்க்தா வேணாலும் எரி, யாரா வேணாலும் இருந்தா யூனிஃபார்ம் சார்ஜ் டென்சிட்டி லாம்டா இருக்கிறதா இருக்கணும், லீனியர். ஏன்னா நம்ம அந்த கான்செப்டுக்கு தான் டெவலப் பண்ணியிருக்கோம். பட் நீ எவ்வளோ லெங்க்தா வேணாலும் இருந்துக்கும், அது இன்ஃபைனைட் இருக்கட்டும், இல்லை 500 மீட்டர், 1000 மீட்டரு, 100 மீட்டர், வாட் எவர் லெங்க் யூ ஹேவ், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என் ஃபார்முலால லெங்க்தே இல்லை, சரியா? ஸோ E ஈக்குவல் டு லாம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர் மட்டும்தான். அப்ப எனக்கு என்னோட பாயிண்ட் P ஒயர்ல இருந்து அலாங் தி ஹரிசாண்டல்ல எவ்வளவு லெங்க்த்ல இருக்கு, ஆர் பெர்பெண்டிகுலர் டு த ஒயர். ஏன்னா ஒயர் ஹரிசாண்டல் வச்சீங்கன்னா அது வெர்டிகல் ஆயிடும். ஸோ பெர்பெண்டிகுலர் டு த ஒயர்ல என்ன டிஸ்டன்ஸ்ல வேணுங்கிறது தெரிஞ்சா போதும் என்னால எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட முடியும், கிளியரா? ஸோ இதுதான் ஒரு இன்ஃபைனைட் லாங் ஒயரோட எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கான டெரிவேஷன். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் இதை 3 வீடியோவாவே பிரிச்சுறேன், ஒவ்வொரு வீடியோவாவே போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இதுதான், இந்த ஒரு சின்ன கான்செப்ட் தான். கொஞ்சம் 2-3 வாட்டி கொஸ்டின் பேப்பர்ல வந்திருக்கு கொஸ்டின். இது இல்லைன்னா பிளேன் ஷீட் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ராப்பரா படிங்க. கான்செப்ட் இதே தான். இப்போ நம்ம ஒரு இன்ஃபைனைட் லாங் ஷீட்டுக்கும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம். என்ன அங்க சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி வரும், அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரைட், டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, ஹாப்பி லேர்னிங்.